வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் விநாயகருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபட தொடங்கினாலே நம்முடைய கஷ்டம் காணாமல் போயிடுங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டு தொடங்கினாலே அந்த காரியத்தில் வெற்றின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த சங்கடஹர சதுர்த்தி. ஞாயிற்றுக்கிழமையில அமைந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டாலோ விரதம் இருந்தாலோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருன்னு அதை தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகருக்கு உரிய நாள்னா சதுர்த்திங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி சங்கடஹர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்திக்கு உகந்த நேரமாக ராக கால நேரத்தில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் வழிபாடு செய்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. இது தீராத தடைகளையும் நீக்கி கஷ்டத்தையும் குறைத்து காரிய வெற்றி தரக்கூடிய நேரங்க. நம்ம வாழ்க்கையில் செல்வத்தையும் நிம்மதியத்தையும் தரக்கூடிய நாளாகவும் அமையும் போது இந்த நாளில் விரதம் இருந்து அருகம்புல்லோ சிவப்பு மலர்களை சாட்சி சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய நபர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டு பூஜை அறையில் விநாயகரை நினைத்து வழிபட வேண்டும். பிறகு இந்த நாள் முழுவதோ இல்லைன்னா மாலை வரை பால் பழம் அருந்தி உபவாசம் இருக்கலாம். மேலும் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு 16 வகை திரவிய அபிஷேகங்கள் தரிசித்துட்டு வாங்க. இல்லைனா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து 11 முறை பிரதர்சனம் செய்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய பிரச்சனை குறைய தொடங்கும். தீராத கடனும் தீர்ந்துடுங்க. அடுத்ததாக இந்த நாளில் சங்கடங்கள் நீங்க வேண்டும். இந்த நாளில் மறக்காம சிதறுகாய் விடைத்து வழிபடுங்க. மேலும் விநாயகருக்கு கொழுக்கட்டை அவல் பொரி கடலைனே நெய்வேத்தியம் செய்து வழிபடலாங்க. மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்த பிறகு இல்லைனா கோவிலில் வழிபாடு முடித்த பிறகு உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் புதிய தொடக்கத்துக்கும் ஆரோக்கியத்தையும் ஆத்ம பலத்தையும் அளிக்கக்கூடிய நாளுங்க. இந்த நாளில் ராக கால நேரத்தில் விநாயகரை வழிபடுவதற்கு ராக தோஷம் மற்றும் தகுதியற்ற அலைச்சல்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் நிச்சயம் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி விசேஷமோ, முருகப்பெருமானுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கார்த்திகை சிறப்போ, அதே போல் பெருமாளுக்குனா ஏகாதசி, அதே போலதாங்க இந்த விநாயகர் பெருமானை வழிபட சங்கடஹர சதுர்த்தி ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படும். இந்த நாளில் காலையில இருந்து விரதத்தை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தரிசித்துட்டு வரலாங்க. மேலும் அம்மன் ஆலயங்கள் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம். அங்கே சென்று வழிபடுங்க, கூடுதல் பலன் உண்டு. அப்போது பிள்ளையாரப்பனுக்கு அருங்கம்புல் மாலை சாத்துவதோ வெள்ளருக்கு மாலை சாத்துவதோ விசேஷமான பலனை தரும். இது போல வீட்டில் விளக்கேற்றி விநாயகருக்கு மலர்களை அலங்கரித்து சர்க்கரை பொங்கலும் பாயாசம் கேசரி இல்லைன்னா ஏதாவது இனிப்பு ஒன்று நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருப்பதால் மாலை 4:30 முதல் 6 மணி வரை விநாயகர் பெருமானுக்கு பூஜைகள் நடைபெறும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்று வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலனை பெற்றுத்தருங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் சதுர்த்தி வருங்க. அதாவது அமாவாசையில் இருந்து 4வது நாள் பௌர்ணமியில் இருந்து 4வது நாள் சதுர்த்தி வரும். இந்த நாளில் விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை சதுர்த்தி வழிபடுவது ரொம்ப நல்லது. மாதந்தோறும் வருகின்ற சங்கடஹர சதுர்த்தி இன்னும் சிறப்புங்க. இந்த நாளில் மாலையில் விநாயகருக்கு
கோவிலில் சிறப்பு அபிஷேகங்களோ விசேஷ ஆராதனைகளோ பூஜைகளோ நடத்துவாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பால், தயிர், திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் முதலான 16 வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்படுங்க. இந்த நாளில் கணபதி பெருமாளுக்கு வெள்ளரங்கம் பூ மாலை, அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டா தோஷங்கள் அனைத்து விலகிடும். மேலும் இந்த நாளில் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை இல்லைனா சுண்டல் இல்லை சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வழிபட்டாலே வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் நடைபெறும்னு சொல்லுவாங்க. கடன் தொல்லையை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் மாறும். மேலும் இந்த நாளில் மறக்காம மாலையில் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்யுங்க. சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா விநாயகரின் அருளை பெறுவதற்கு மிக சக்தி வாய்ந்த நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளாக விநாயகர் பெருமாளை விரதம் இருந்து வழிபடுவதோடு சில குறிப்பிட்ட எளிய பரிகாரத்தையும் நம்ம செஞ்சோம். விநாயகர் பெருமாளால் நம்முடைய வெற்றியும் வளர்ச்சியும் பெருகி கொண்டே போகுங்க. குறிப்பாக பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல வளர்ச்சி அதிகரிக்குன்னு சொல்லி மேலும் இந்த பங்குனி சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தாலே முழு வருடமும் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி இருந்த பலனை பெற்றுத்தருங்க. மேலும் இந்த நாளில் உங்களுடைய வெற்றி குவிய வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த நாளில் தவறாமல் செய்தால் அளவில்லாத நன்மை உண்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சரிசி வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்க. 7 முழு சோழிகள், ஒரு கைப்பிடி பச்சரிசின்னு எடுத்துக்கோங்க. இவற்றை ஒரு பச்சை நிற துணியில் வச்சு முடிச்சாக கட்டிட்டு ஒரு கோயிலில் படிக்கட்டுகளை வச்சிடுங்க. இந்த வழிபாட்டை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்வது ரொம்ப முக்கியங்க. இப்படி செய்வதன் மூலம் விநாயகரின் அருளால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தபடியாக அருகம்புல்லும் குங்குமமும் சமர்ப்பித்தல். விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் 21 அருகம்புல்லும் முடிச்சுகளும் குங்குமம் சாட்சி வழிபடுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா விநாயகருக்குரிய சோத்திரம் பாராயணம் செய்து அவருக்குரிய வெள்ளத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டிங்கன்னா நிதிநிலை உயர இந்த ஒரு பரிகாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்து வரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வன்னி இலை வழிபாடு தாங்க. விநாயகருக்கு வன்னி இலைகளை சமர்ப்பித்து வழிபட்டால் அறிவுத்திறன் மேம்படும், வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கன்னு சொல்லுவாங்க. வன்னி இலையால் வழிபடுவதாலும் சிவபெருமான் விநாயகர் இருவரினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக இந்த நாளில் சிவப்பு மலர்களை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக விநாயகருக்கு உகந்த சிவப்பு செம்பருத்தி பூவை இந்த நாளில் சாட்சி வழிபட்டால் நம்மளுக்கு தொழில் இல்லைன்னா வியாபாரத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மோதகம் இல்லைன்னா வெள்ளத்தை நெய்வேத்தியமாக விநாயகருக்கு பிடித்தமான உணவுங்க. மோதகம் கிடைக்காத பட்சத்தில் வெல்லமும் காய்ந்த மல்லி ஆகியவற்றை இறைவனுக்கு படைத்து வழிபடலாம். இந்த நெய்வேத்தியத்தை படைத்த பிறகு அதனை ஒரு பசு மாட்டிற்கு உணவாக அளித்தாலே உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை தீர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை நிச்சயம் வெற்றி உண்டாகும். எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த விநாயகர். எந்த தெருவுக்கு போனாலும் அந்த தெருவில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த விநாயகரை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பும் சக்தி வாய்ந்த விநாயகரை இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று நீ எந்த முறையில் வழிபடலாம். மேலும் இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்குங்க. மேலும் ராஜயோகத்தை பெற்றுத்தருன்னு சொல்லலாம். தெருவெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய எவ்வளவு கோவில் இருந்தாலும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரம் நிச்சயம் கிடைக்குங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேண்டி வலம் வருவது, திருமணம் நடக்க வேண்டுன்னு வலம் வருவதுன்னு விசேஷங்களுக்கு இந்த அரச மரத்தடி பிள்ளையார் ரொம்பவே நல்லதுங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாரை நாம் எந்த முறையில் தீபம் ஏற்றி இந்த நாளில் வழிபட்டா ராஜயோகத்தை உண்டாக்கணும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி என்று சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரமான 4:30 முதல் 6 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருப்பதால் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம். இல்லைன்னா வீட்டிலே விநாயகர் படத்திற்கு முன்னாடி இந்த முறையில் வழிபடுங்க. 8 கொழுக்கட்டைகளை செய்து அதை நெய்வேத்தியமாக விநாயகர் பெருமானுக்கு படைத்த பிறகு ஒரு ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தருவதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் எதிர்கால சிறப்பாக அமையும்.
இதோடு சேர்ந்து உங்களுடைய வீட்லையும் நம்ம ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு இலை தேவைப்படும். அந்த இலை தாங்க இந்த அரச மர இலை. ஒரே ஒரு அரச மர இலையை பறித்து அதை சுத்தம் செய்து அதன் நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதன் காம்பு பகுதி இருக்குல்ல அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விநாயகர் பெருமானை மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றுங்க. பிறகு விநாயகருடைய அகவல் விநாயகருடைய போற்றியை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் சங்கடகர சதுர்த்தி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றி வச்சு விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது விநாயகர் பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா விலகி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மகிழ்ச்சி அளிப்பார் இந்த விநாயகர். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.